தெனாலி விமர்சனத்தில் இப்போ நாம அலச போகிற படம் இயக்குனர் மணிரத்னத்தின் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஓ காதல் கண்மணி. மெட்ராஸ் டாக்கீஸ் தயாரித்து ஸ்டுடியோ கிரீன் வெளியிட்டிருக்கிற இந்த படத்தில் துல்கர் சல்மான், நித்யா மேனன், பிரகாஷ் ராஜ், லீலா சாம்சன், ரம்யா இப்படி பலர் நடிச்சிருக்காங்க. இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான், ஒளிப்பதிவு PC ஸ்ரீராம், படத்தொகுப்பு ஸ்ரீகர் பிரசாத். வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய தொழில், படிப்பு இதை லட்சியமாக கொண்டு வெளிநாடு போனோன்னு சுதந்திரமாக சுற்றி திரிகிற நாயகனும் நாயகியும் மும்பையில் வசிக்கிறாங்க. இவர்களுக்குள்ள காதல் உண்டாகுது. வெளிநாடு செல்ல கொஞ்ச நாளே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2 பேரும் பிரியாமல் சேர்ந்து இருக்கலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த இணைஞ்சிருக்கிற அந்த நாட்களில் பல பிரச்சனைகள் இவங்க சந்திக்கிறாங்க. இறுதியில் இணைந்தார்களா, வெளிநாடு சென்றார்களா, லட்சியத்தில் வென்றார்களாங்கிறது தான் ஓ காதல் கண்மணி. படத்தோட கதையை 2 வரிகளில் சுருக்கமாக சொல்ல முடியும்னாலும் கூட ரசிகர்கள் படத்தில் வரக்கூடிய சுவாரஸ்யமான காட்சிகளும் திரைக்கதையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் தான் ரசித்து பார்க்குறாங்க. படத்துக்கு ஏஆர் ரஹ்மானின் பின்னணி இசையும் பாடல்களும் தான் பலம். PC ஸ்ரீராமுடைய ஒளிப்பதிவு கண்ணுக்கு இனிமையாக மட்டுமில்ல, இளமையாகவும் இருக்கு. உட்புற படப்பிடிப்பில் ஒளிப்பதிவு நேரடியாக பதிவு செஞ்சுருக்காங்க. நடிகர்களுக்கு மிகவும் சவாலான ஒரு விஷயம். சிறப்பாக நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் ஒரு பாராட்டு. படம் முழுக்க பெரும்பான்மையான காட்சிகளில் வர்ற துல்கர் சல்மான், நித்யா மேனன் இவர்களுடைய நடிப்பு படத்துக்கு மட்டுமில்ல, பார்க்குறவங்களுக்கும் உயிரோட்டமாக இருக்கு. படத்தில் முதல் பாதியில் வரக்கூடிய காதல் காட்சிகள், 2ஆம் பாதியில் வரக்கூடிய நகைச்சுவையான சில சம்பவங்களை மக்கள் மிகவும் ரசித்து பார்க்குறாங்க. முதல் பாதி முழுக்க காதல் ரசத்தை பிழிந்து விட்டார் இயக்குனர். 2ஆம் பாதியில் ஒரு சில காட்சிகளில் தோய்வு இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு உலகத்தரமான படைப்பை தந்திருக்கிறார் இயக்குனர் மணிரத்னம். மாடியிலையும் கீழையும் 2 கதாபாத்திரம் நின்றுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தமாக பேசிக்கிறது, மழை காட்சிகள், எலக்ட்ரிக் ட்ரெயின் காட்சிகள், நாயகியை ஆச்சரியப்படுத்தும் கதாநாயகன், தன் முந்தைய படங்களான மௌனராகம், அலைப்பாய்தை போன்ற பல படங்களோட சாயல் சில காட்சிகளில் இந்த படத்தில் இருந்தாலும் படத்தில் இருக்கக்கூடிய நவீனமும் இளமையும் இது இயக்குனர் மணிரத்னத்தின் படமான்ற ஒரு ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் தருது. நாயகியை துரத்தி காதலிக்கும் நாயகன், பஞ்ச் காமெடி அடிக்கும் நாயகனின் நண்பன், அப்பா அம்மா எதிர்ப்பு, ஜாதி பிரச்சனை இப்படி பல ஃபார்முலாவை உடைச்சு அசத்தலான திரைக்கதையால் தன் உலக சினிமா காதலை சொல்லியிருக்கிறார் மணிரத்னம். ஓ காதல் கண்மணி ஓகே கண்மணி மட்டுமல்ல, டபுள் ஓகே கண்மணி. ஒரு முறை பார்க்கலாம். தெனாலி இதற்கு தரும் மதிப்பெண் 10க்கு 5.